நீங்கள் பார்த்துருக்கிறது டிவியோட நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன அந்த ராக்குகா கிங்டமில் 2 பார்ட் போட்டிருக்கோம். அதோடைய ஃபைனல் பார்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இந்த கதையை முடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க. அப்போ தான் சேனல் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நம்ம விட்டுருப்போம் போன வீடியோவில். எங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ்லாம் கீழே இறங்கி வர மாதிரி உடனே நம்ம வில்லனும் பார்த்தீங்கன்னாக்கா நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் கீழே வருவாங்க. வில்லனும் அவனோட அடியாலும் அப்படி வரான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நம்மளுடைய காசுக்காபே டிஃபென்ஸ் ஃபோர்ஸை காட்டுறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒன்றா சேர்ந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு எனிமி வரான். அவன் பார்த்தீங்கன்னாக்கா பெயிண்டர் எனிமி போல். அவனை பார்த்தோன்னே நம்ம கசாமாவுக்கு ஒரு ஐடியா வருது. இங்கே ஒரு வாட்டர் கன் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு நம்ம போ பாட்டில் தூக்கி போட நன்றி போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதை எடுத்துக்கிட்டு டிமில் 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 டிமில்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்லனை சுட போவான். அப்படி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்லன் பெயிண்ட் தானே, அவன் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கொடி காட்டுருவான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டுருவானுங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்மளுடைய ஏரியை காட்டுறாங்க. நம்ம ஈமாவாரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல எப்படி தப்பிக்கலான்னு பார்க்குற பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல 2 வில்லனுங்க வந்து ஈமாவாரியை தூக்கிக்கிட்டு ஈமாவாரி உனக்கு முக்கியம் இல்லையா ஆரி அப்படின்னு சொல்லி கேட்குற பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆரியும் அப்படியே முடிச்சிருக்கேன் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குற பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி பின்னாடி வந்து 2 பேர் பிடிச்சிடுறாங்க. அப்படி பிடிச்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய புரிமுறை சாமான் என்ட்ரி கொடுத்து முக்கியம் இல்லடா நீங்கள் என்னடா பண்ணிக்கோடா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அவனுங்களுக்கு காண்டாயிடுது. என்னடா 3 லட்சம் சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னாக்கா புரிமுறை சாமான் மேலே வண்டி எடுத்த நம்ம புரிமுறை சாமான் ஏந்து நின்று அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அவன் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் சேர்ந்துப்பான். அப்படி சேர்ந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியும் அவரோட ஷாக்ஸை யூஸ் பண்ணி எப்படியோ நம்ம ஈமாவாரியை காப்பாற்ற அப்படியே நம்ம சின்சானுக்கு ஒரு ஐஃபை போட அந்த இடத்துல நான் புரிமை சாமான் எனக்கு தெரியும் எப்படி ரெஸ்ட் திருப்பேன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பாரு. நம்மளுடைய அந்த ஒரு ஜெட்டி இருக்குல்ல, அந்த ஜெட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரா நீ லூஸ் பையில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்குது. அடித்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சின்சானும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த அவன் உருவாக்கின காசு தரான். இதை இன்னுமால நீ எடிக்காமல் இருக்க மெண்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கேட்க உடனே நம்ம சின்சானும் நம்மளுடைய மிக்சியை பார்க்குறாங்க. மிக்சி பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. சின்சான் மகனே வாடா வாடா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானும் யாருங்க ஆண்டி நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா மூஞ்சில் கிரிக்கெட்டை பார்த்து அவனுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா காண்டாயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்சானை எப்படியோ காப்பாற்றிடுறான். காப்பாற்றின உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நம்ம புரிபுரி சாமான் பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிரையான் இருக்கு பார்த்தீங்களா, அது கீழே ஊந்துடுது. அப்படி கீழே ஊந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு ஓடிடலான்னு சொல்லி பிளான் போடுறான். ஏன்னா அதுக்கு இது போட்டிருப்பான், ஏற்கனவே அது மேலே ஆசை வச்சுருப்பான். அந்த இடத்துல கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட புரிபுரி சைமன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கிரையான் எடுத்துக்கிட்டு அந்த வண்டியை ஒன்று உருவாக்குவான் பாருங்கள். உருவாக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வண்டியில் இருக்குன்னு போயிடுவா. அப்படி போனவொடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆயா வீட்டுக்கு போய் பார்க்குறான். அங்கே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு வெளியே வந்து பார்க்குறான். வெளியே வந்தோடனே அந்த இடத்துல ஒரு ஓல்டு மைக்ரேட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு இளவரசிக்கே வந்து விழுறாங்க. விழுந்தவொடனே தைரியமான ஆள் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குற பார்த்தீங்கன்னா அவன் என் ஃப்ரெண்டு தான், அவன் வந்து வேலை ஏற்றல இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே அங்கே போக பார்ப்பாங்க. உடனே நம்ம புரிபுரி சாமான் வண்டியிலே ஒரு ஃபோனை உருவாக்கி அவங்ககிட்ட பேசுகிறேன். அப்படி என்கிட்ட தான் அந்த கிரையான் இருக்குது, வேணுன்னா வந்து எடுத்துக்கோங்க. அப்படி யாருக்கு போய் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட காசு எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்லனுங்களும் அந்த எறும்பு மேலே ஏந்து நின்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. என்னடா இவன் லூஸ் மாதிரி பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு இளவரசி இருக்காங்கல்ல, அவங்க போய்ட்டு அந்த பையன்கிட்ட போய்ட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே யாரும் அழுகிற சத்தம் கேட்குது. அப்படி கேட்டோடனே அந்த சந்துக்குள்ளே போய் பார்த்தாக்கா அந்த பையனுடைய அம்மா அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த பையனும் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துருவான். நம்ம புரிமை சாமனை பார்த்துருவான். பார்த்தோன்னே போய்ட்டு நான் புரிமை சாமன் கிட்ட பேசுகிறான். சிச்சானுங்க அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்லனும் வந்தவனுங்க இவங்களை ஒழிச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட போய்ட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லி பேசுகிற பார்த்தீங்கன்னா எங்கே அந்த கிரையான்னு சொல்லிட்டு கேட்குற பார்த்தீங்கன்னா நான் புரிமை சாமானும் கிரையான் அது எங்கிட்ட தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி எனக்கு எதாவது தாங்க சொன்னோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அவன் சொல்கிறான் இங்கே தந்தனாக்கா எங்கள் கிங்டமில் நீ தான் 2வது பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னாக்கா புரிமை சாமன் காண்டாயிடுது. என்னது நான் தான் 2வதா, நான் என்றைக்குமே முதலில் தான் இருப்பேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வர மாதிரி நடிச்சுக்கிட்டே போய்ட்டு அந்த கிரையானை அந்த பசங்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இங்கே பாத்ரூம் இல்லை, நான் வேறு எங்கேயா போய்ட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து அது கிளம்பிடுவோம். அப்படி கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்லன் நம்ம புரிமை சாமன் சேஸ் கொண்டு போவ அந்த ஹீரோயின் அந்த பிரின்சஸ் இருப்பாங்கள்ல அவங்க போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வச்சு உங்கள் அம்மாவை காப்பாற்றுக்க அப்படின்னு சொன்னாருக்கா அவனுக்கு காப்பாற்றிடுவான். அந்த இதில் நம்ம புரிமை சாமன் கட் பண்ணாக்கா அவரை காட்டுறாங்க. அவர் தலைகளாக தொங்க விட்டு செய்கிறாங்க. அப்படி கட் பண்ணாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்ய ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பதுங்குறாங்க. அந்த டிராயிங் ராகோகா கிண்டம்னு வந்தவங்களா பதுங்கினோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஹாரி மிக்ஸி அப்புறமா அந்த சின்ன பசங்க எல்லாருமே காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறாங்க மழை பெய்யுறதா. பார்த்த உடனே அங்கே யாரும் கை காட்டுற மாதிரி தெரியுது. நம்ம சின்சானோ அது நானும் தாக்காதான்னு சொல்லிட்டு அப்படி ஓடி போய் பார்ப்பான். பார்த்தா அது அந்த வில்லியாக இருக்கும். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானை பிடிச்சி எப்படியா ஃபோட்டோ பிடிச்சிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப நம்மளோட நனகோ இருக்காங்களே அந்த டிராயிங் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா சின்சானை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த மழையிலே ஸ்டைலாக ஓடி வந்து
சின்சானை காப்பாற்றிட்டு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கரைஞ்சிருவாங்க. அப்படி கரைஞ்ச உடனே நம்ம சின்சான் அந்த கேமரா எடுத்து அவங்க 2 பேருமே ஃபோட்டோ பிடிச்சி அப்படி ஆக்கி விட்ருவோம். அப்படியே அந்த இடத்துல ஒரு எமோஷன் சீனை காட்ட அந்த அக்காவும் பார்த்தீங்கன்னாக்கா கரைஞ்சி போக நம்ம சின்சானும் அந்த இடத்துல கட் பண்ணாக்கா இவங்க எல்லாருமே வெளியே போகிறாங்க. மழையில் போனோடனே அந்த ராக்குகா கிங்டையும் பார்த்தீங்கன்னாக்கா கீழே உழ மாதிரி இருக்குது. அப்படியே அந்த இப்போ பெரியவங்களாம் வந்து நம்ம சின்சான் கேட்குறாங்க எப்படியாவது தடுத்து நிறுத்து சின்சான் கேட்குற பார்த்தீங்கன்னா நம்ம சின்சானும் எனக்கு எப்படி பண்ணணும் தெரியல, உங்ககிட்ட என்கிட்ட அந்த கிரேனையும் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே சின்சானை திட்டுறாங்க. அப்படி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க நீங்களாம் பெரியவங்க தானே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கட் பண்ணாக்கா அந்த ஒரு பையன் வந்துடுறான். அந்த ஹீரோயின் கூட வந்துட்டோடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க சின்சான் நீ வந்து அந்த டிராயிங்கை தொலைக்கிற, எனக்கு வந்து பூரி சாயம் வந்து அந்த கிரேனை கொடுத்தாரு. அப்படி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அது சின்ன அம்மா காப்பாற்றிட்டான்னு சொன்னோடனே நம்மளோட சின்சானும் அப்போ பூரி சாயம் தான் உங்ககிட்ட வந்து அதை எடுத்தானா அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா ஆமாம் அவன் தான் வந்து என்கிட்ட கொடுத்தான், ஆனால் அவன் திருடலாம் இல்லை அவன் வந்து நல்லவன் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்சானும் ஓகே அப்படின்னு சொன்னோடனே பார்த்துக்கா வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த கட் பண்ண உடனே இந்த ராக்குகா கிண்ணக்கே உழுது. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு இளவரசி இங்கே அழுகுறாங்க யாராவது காப்பாற்றுங்க நீங்களா வரைய ஆரம்பிச்சிங்கனாக்கா அது விழாது அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே எப்படியா வரையணுமேன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா காசுக்காக டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட பார்ப்பாங்க. நம்ம கசமை மட்டும் நின்று எல்லாருமே வந்து அக்கா போடுற மாதிரி 4 வார்த்தை கேட்பான். நீங்கள்லாம் யாரா அப்படின்னு சொல்லி கேட்குற பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே சரி நாங்களும் வந்து எல்லாருமே சொல்கிறோம் வரேங்கன்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்லனுங்க ஒருத்தரை பிடிச்சி கேட்குறாங்க இந்த இடத்துல இந்த கிரையான் எங்கன்னு சொல்லி கேட்குற கிரையானியா அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பசங்க காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அவனும் ஓடிடுவான். அப்படி இந்த வில்லனுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரி வரேங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க காலை பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் ஒரு இடத்துக்கு போவோம். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல யாரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரைஞ்சி கிடக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம பூரி சாயமான் கரைஞ்சதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சின்சான் நீ தான் இந்த வந்து கிரையான் எங்கிட்ட எடுத்தியான்னு சொன்னோன்னே பூரி சாயமான் ஆமாம் நான் தான் எடுத்தேன் அந்த பையனுக்கு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சின்சானும் பைத்தியக்காரா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு துளி வந்து விழுந்து நம்ம பூரி சாயமானே காலி ஆகிடும். நம்ம சின்சான் உடனே கோவம் வரும் கையை முறுக்கணுன்னே நம்மளுடைய அந்த ஜெட்டி வந்து பார்க்கும் சின்சானுக்கு டைட்டாக கொடுக்கும் அதை வச்சு நம்ம வரையலான்னு சொல்லிட்டு உடனே நம்ம சின்சானும் அங்கே ஒரு பெயிண்டிங் டப்பா மாதிரி இருக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோடு போடுவாங்க. அந்த வெள்ளை கலர் கோடு போடுறது பெயிண்ட்டு அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி வரைஞ்சிட்டு இருக்கான். அப்போ சத்தம் கேட்கறத பார்த்து அந்த பசங்க மேலே போய் பார்க்குற பார்த்தீங்கன்னா சின்சான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ வரைஞ்சிட்டு இருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி என்ன வரைகிறான்னு பார்க்குற பார்த்தீங்கன்னாக்கா அவன் ஒரு கை வரைகிற மாதிரி இருக்கும். அந்த இதை கட் பண்ணாக்கா இவங்க எல்லாருமே இன்னும் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு மைக்கில் கத்துறாங்க நீங்கள் எல்லாம் வரைஞ்சிங்கனாக்கா இந்த இடம் உழாது, அது உழலாக்கா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய காசு காப்பை வந்து காலி ஆகாது, இது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது, சீக்கிரம் வரைய ஆரம்பிங்க எல்லாம் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த பையன் பூரி நீங்களாம் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோகமாயிடுறாங்க. சோகமானோடனே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பசங்களாம் ஓடி வரைய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கிறுக்கிறாங்க பார்க்க பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா சின்னவங்க சேர்ந்து சரி நம்மளும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறப்ப நம்ம ஹாரி ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. நம்ம சின்சான் பூரி சாயமான வரைஞ்சிட்டு இருக்கான். அப்படி தெரிஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரைய ஆரம்பிக்கிறாங்க. வில்லனுங்களும் சேர்ந்து வரைகிறாங்க, பெரியவங்களும் சேர்ந்து வரைகிறாங்க. அப்படி வரைஞ்சிக்கிட்டே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக அந்த ஒரு எண்டிங் பாயிண்ட் வருது. அந்த பாயிண்ட் வர பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெயிண்ட் மிஷினில் பெயிண்ட் கிடையாது. உடனே நம்ம டேட்டி பாயிண்ட் இருக்குல்ல அந்த ஜெட்டி பையன் அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சின்சான், நான் இதை பிடிச்சிக்கிறேன், நீ என்னை இழுத்து இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னோன்னே நீ தாண்டா ஜெட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கெட்ச் பண்ணுறான். அப்படி அந்த பூரி சாயமான் டிராயிங்லையும் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராக்கோகா கிண்ணக்கிய விழப்ப நம்ம பூரி சாயமான் தலையை வச்சு பிடிக்க அப்படியே அவர் மேலே தூக்கி விட பாவார். எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுவாங்க பூரி அப்படின்னு. நம்ம சின்சான் பூரி அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக அவர் கற்றுவான். நம்ம பூரி சாயமான் தூக்கி போட்டுருவோம். அப்படியே தூக்கி போட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த ராக்கோகா கிண்ணம் மேலேயே போயிடும். அப்படி போனோடனே நம்ம பூரி சாயமான் கடைசியாக வந்து சொல்வார் எனக்கான காசை போடுறாடி அப்படின்னு சொல்லி சின்சானை பார்த்தீங்கன்னாக்கா அந்த காசத்தை கொடுக்க நீட்டுவான். ஏய்யா நீ யாரா நீ பைத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூரி சாயமான் மறைஞ்சு போயிடுவோம். அப்படி மறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஃப் ஆகிடுவாங்க. உடனே அந்த வில்லனுங்களை பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பிடிச்சி போகணும் நம்ம ஹீரோ அந்த ஒரு ஆஜார் பல்ல அவர் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்லனை மன்னிச்சு விட்ருவா. அப்படி நீயும் வந்து நம்ம நாட்டுக்கு நல்ல செய்யலாம் தானே பார்த்த அப்படின்னு சொன்னோட விட்டுருவார். அப்படியே அவரோட காஸ்டியூம்லாம் கழிச்சு போட்டு பார்த்தாக்கா அவரே பார்த்தீங்கன்னாக்கா அலங்கோலமாக யாரோ வரைஞ்சது தான் அந்த பண்ணி மூஞ்சி மட்டும் அங்கே இருக்குது. உடனே அந்த ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பையனை கிட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஏதோ வரைஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா தான் வரைஞ்சி கட்டிட்டு இருக்கு பிக்கியை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மனுஷன் வந்து நம்ம ஹீரோயினையும் கூட்டிகிட்டு மேலே போகிறதுக்கு எல்லாருமே டாட்டா காட்ட அந்த சின்ன பையனு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா பாட்டி கூட வீட்டுக்கு போயிட்டான்.
உடனே நம்ம நனக்காக்கா பார்த்தீங்கன்னாக்கா யாரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டியிலேருந்து விட்றாங்க, பார்த்தா அது ஒரு மிலிட்ரி வண்டி. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நனக்காக்கா வந்து சின்சன் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாமா அப்படின்னு கேட்குற பார்த்தீங்கன்னா சின்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். அப்படி விழுந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டில் முடிச்சுக்கிறாங்க. நனக்கா ஊட்டி விட அப்படின்னு சொல்லுறது உடனே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கட் பண்ணாக்கா அந்த சின்ன பையனை கட்டுறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஞாபகமாகவே இருக்குது, எல்லாருமே மிஸ் பண்ணுறான். உடனே அந்த நம்ம சின்சான் வந்து டிராயிங் நோட்டை பார்க்குறான். அதை நம்ம சின்சான் தொலைச்சிட்டான்னு சொல்லி நினச்சிருப்பான். பட் அது இவன் வீட்டில் தான் வச்சுட்டு போயிருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஒன்றாக வரைஞ்சி இந்த ஒரு மூவியை முடிக்கிறாங்க. இந்த மூவி எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேக்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுப்பீங்க. பாய்.